திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இந்த வழக்கு தொடர்பாகவும் வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த உத்தரவு குறித்த விவரங்கள். வணக்கம் சரவணன். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் ஒரு பொதுநல மனுவை மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் தாக்கல் செய்திருந்தார். அதில் அவர் தெரிவித்திருந்தது, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் தந்திர சமுச்சியம், கேரள சம்பிரதாய ஆகமம் மற்றும் குமார தந்திர ஆகமம் ஆகியவை பின்பற்றப்படும். இந்நிலையில் கோவில் புதுப்பிக்கும் பணிகளுக்கு அனுமதி அளித்த குழுவில் ஆகம நிபுணர்கள் இடம்பெறவில்லை. மேலும் கரையோர கட்டுப்பாட்டு மண்டல அனுமதி இல்லாமல் கோவில் வளாகத்தில் பகுதிகள் கட்டப்பட்டுள்ளன. கோவிலில் இருந்த 24 புனித திருத்தங்கள், கல் தூண்கள் தற்போது நடைபெற்று வரும் பணிகளால் காணாமல் போயுள்ளன. அவை மீண்டும் நிறுவப்பட வேண்டும். கோவில்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான சடங்குகளுக்கு முரணாகவும் திருக்கோயில் நிதியை தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள். எனவே ஆகவ நிபுணர்கள் அடங்கிய புதிய குழு நியமிக்காமல் 24 தீர்த்த தூண்கள் மீட்டமைக்கப்படாமல் திருச்செந்தூர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த தடை விதிக்கப்பட வேண்டும். ஹெலிகாப்டர் மூலம் புனித நீர் ஊட்ட அனுமதிக்கப்படக்கூடாது. கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணி பணிகளை முறையாக கண்காணிக்க ஆகம நிபுணர்களின் குழுவை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கும்பாபிஷேகம் மற்றும் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதனை கண்காணிக்க நீதிமன்ற உத்தரவின்படி ஆகம நிபுணர்களை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கும்பாபிஷேகத்தின் போது ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவ அல்லது புனித நீர் ஊற்றுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள், கோயில்களில் உள்ள பக்தர்களை ஏமாற்றும் வேலை நடைபெறுகிறது, அதனை களைய நடவடிக்கை எடுங்கள். பக்தர்கள் நிம்மதி தேடி கோவிலுக்கு செல்கின்றனர், ஆனால் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கோயில் நிர்வாகம் செய்து தருவதில்லை. மனுதாரர் கோரிக்கை தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரை அணுக உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்துள்ளார். சரவணன். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.